இந்தியாவின் குட்டி ஜப்பான். பட்டாசுகளின் மகிழ்ச்சி ஒலிக்கு பின்னால் மறைந்திருக்கும் அழுகுரல்கள். சாபமாய் மாறும் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்க்கை. இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழ் சேனலில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். உண்மை, சமத்துவம், சமூக அக்கறை கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தீபாவளி என்றதும் நம் அனைவரது ஞாபகத்திற்கும் வருவது என்னவோ பட்டாசுதான். சமீப காலமாக தீபாவளி மட்டுமின்றி திருவிழாக்கள், திருமணங்கள் போன்ற கொண்டாட்டங்களும் கூட பட்டாசு இன்றி நிறைவு பெறுவதில்லை. வானத்திலிருந்து வர்ணஜாலத்துடன் வாழ்த்து சொல்லும் அளவிற்கு பட்டாசுகளின் நவீன ரகங்கள் சிவகாசியை இந்தியாவின் குட்டி ஜப்பானாக மாற்றியுள்ளது. ஆண்டுக்கு சுமார் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெறும் பிரதான தொழிலாக சிவகாசி பட்டாசு விளங்குகிறது. பட்டாசு என்றாலே மனதில் பண்டிகை, மகிழ்ச்சி, கொண்டாட்டம் போன்ற எண்ணங்கள் மட்டுமே தோன்றும். ஆனால் அதன் மறுபக்கம் ரத்தம் தோய்ந்தவையாகவே உள்ளது. சிவகாசிக்கு பட்டாசு தொழில் வரமாய் வாய்த்தாலும் சில சமயங்களில் அதுவே சாபமாய் மாறி உயிருக்கு வாழ்வுக்கும் ஆபத்தாக மாறிவிடுகிறது என்பதே உண்மை. அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி சிறியது பெரியது என தமிழ்நாட்டில் மொத்தம் 1570 பட்டாசு ஆலைகள் உள்ளன. இதில் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 1101 உரிமம் பெற்ற ஆலைகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இந்தியாவில் விற்பனையாகும் பட்டாசுகளில் 70% அளவிற்கு மேற்பட்டவை சிவகாசியில் தயாரிக்கப்படுவதுதான். இந்த தொழிலில் மட்டும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை நாக்பூரில் உள்ள பெசோ எனும் மத்திய அரசின் அமைப்பு கண்காணித்து வருகிறது என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2011 முதல் 24 வரையில் மட்டும் 14 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலை விபத்துகள் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்துகளில் 379 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 320க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இந்த பட்டாசு ஆலை விபத்துகளில் உயிரிழந்தோர்களின் பெண்களே அதிகம் என்பதுதான் சோகத்தின் உச்சம். இதற்கு 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த சாத்தூர் அச்சங்குளத்தில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை விபத்தே சான்று. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த விபத்தில் 16 பெண் தொழிலாளர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர். 26 பேர் படுகாயமடைந்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீட்டிற்காக இன்று வரை போராடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இழப்பீடு தொகைக்காக போராடி கொண்டிருக்கும் இதே நேரத்தில் பட்டாசு ஆலை முதலாளிகளில் ஒருவர் கூட இதுவரை தண்டிக்கப்படவில்லை என்பதே உண்மை. மேலும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் பல்வேறு பட்டாசு ஆலைகள் முறையான அனுமதியின்றி குத்தகதாரர்களால் நடத்தப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இதில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் தொழிலாளர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பும் தொழில் உபகரணங்களும் கிடையாது. இதுவே ஆண்டுதோறும் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கு காரணம் என்று பட்டாசு உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விபத்து நிகழும் போது முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து மருத்துவம் உள்ளிட்ட செலவுக்கு தமிழ்நாடு அரசு நிதியுதவி வழங்கினாலும் அது போதுமானதாக இல்லை. மற்றவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைக்கும் பட்டாசை தயாரிக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கை இன்னும் வெடித்து சிதறிக் கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் பாதுகாப்பு, போதுமான வருமானம் போன்ற மகிழ்ச்சி ஒரு நாள் நம் வீடு தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றன பட்டாசு ஆலை தொழிலாளர்கள்.